தூக்கம், இந்த மன அழுத்தம் இதை போக்குவதற்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னதான் நீங்க மெடிசன் எடுத்தாலும் சரிங்க, ஹீமோகுளோபின் அதிகரிக்க இந்த உணவு சாப்பிட்றேன், புரோட்டீன் அதிகரிக்க இந்த உணவு சாப்பிட்றேன், இதெல்லாம் இருக்கு. அதனுடைய சத்துக்கள் உடல்ல சேராமல் போவதற்கு காரணம் மன அழுத்தமும் ஒன்று. அப்போ உடல் எடை குறையிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிடுகிடுன்னு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ இந்த உடல் எடை குறையிறது ஒரு காரணம். சாப்பிட்ற உணவு உடல்ல சத்தாக மாறாமல் போவது ஒரு காரணம். ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மன அழுத்தத்தினால் உடல் இந்த மாதிரி ஆகுது. மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கு? வீட்டிலேயே சிலர் கார்டனிங் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய சில மூலிகைகள் நம்ம மன அழுத்தத்தை போக்குமா? நிச்சயமாக. அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். திருநீற்று பச்சிலை, துளசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேமிலியோட சேர்ந்த திருநீற்று பச்சிலை, இதனுடைய நறுமணமே நமக்கு தெரியும். ஸோ இறைவனுக்கு படைக்கக்கூடிய சாற்றக்கூடிய மாலைகள்ல இது வைத்து கட்டுவாங்க. ஸோ இந்த இலைகள்ல முகந்து பார்க்கும்போது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க, அவ்வளோ புத்துணர்ச்சி வரும். உடலோட உஷ்ணத்தையும் இது போக்கக்கூடியது. இந்த திருநீற்று பச்சிலையை வீட்டில் நீங்க வளர்த்துக்கிட்டே வாங்க. அது அதனுடைய நறுமணம் காற்றுல பட்டு வரும்பொழுது அது சுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஸோ இந்த திருநீற்று பச்சிலை இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து நல்லா ஒரு மெடிடேஷன் பண்றது, முத்திரைகள் பண்றது, இதனோட சேர்ந்து யோக பயிற்சிகள் பண்றது உங்க மனத்திற்கு நல்ல ஒரு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.